அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ அம்பையர்ஸ் துளசியும் விஷாலும் பேட்டிங். ஓகே, bowler நேம் காத்துல போயிருக்கு. சான்ஸ் இருக்கா பவுண்டரிக்கு? இல்லை, அவுட் ஃபீல்ட் தாண்டலை. கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கு பந்து. பேட்ஸ்மேனுமே கஷ்டப்பட்டு இந்த ஷாட் அடிச்சார். அன்ஃபார்ச்சுனேட்லி போகல. விக்னேஷ் ஸ்பேம் பண்ணாதீங்க. கமெண்ட் செஷனில் வந்து லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக. அவுட் சைட் ஆஃப் ஒயிட் பால். பவுலர் நேம் ப்ளீஸ். ஸோ ஒரு கிளியர் கட் வியூ இங்கே அம்பையர்ஸோட கேமரால இருந்து பார்க்குறோம். பேட்ஸ்மேன் எப்படி நிற்கிறாரு அங்கே பாருங்கள். நான் ஸ்ட்ரைக் ரேண்டில் பாஸ் பண்ணி போகிறாரு போலரை. எஸ், நல்ல ஷாட். எஸ், ஒரு ரன் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு இம்பேக்ட். இன்னும் எந்த பெரிய ஷாட்ஸுமே ஒன்றும் பதிவு பண்ணலை. ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல பால், டாட் பால். Bowled the first wicket and no ball. என்ன ட்விஸ்ட் இது? என்ன நடக்குது இங்க? நோ பால், நோ பால், நோ பால். விக்கெட் இங்கே கொடுக்கப்படலை. ஃப்ரீ ஹிட் டெலிவரி. பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட் டெலிவரி எப்போதுமே ஒரு ரன் இல்லைனா டாட் பால் ரெண்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. 4-6 பதிவு பண்ணுவாரா? இதுவும் ஒரு நோ பால். பேக் டு பேக், பேக் டு பேக், பேக் டு பேக் நோ பால்ஸ். ஃப்ரீ ஹிட் டெலிவரி அகைன். நீங்க ஃப்ரீ ஹிட் டெலிவரி கண்டினியூஸ் ஆகுது. இந்த தடவை ஒரு டாட் பால். எஸ், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரீ ஹிட் டெலிவரி. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ்க்கு போக முடியல. அது எதனாலனே தெரியல. காலையிலேருந்து அதை தான் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே. ஃப்ரீ ஹிட் பால் அடிக்கவே முடியல. ஒரு வெறி கொண்டு வேகையாக போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஷாட், நல்ல ஷாட் இங்கே ஸ்கொயர் லெக்ல. சான்ஸ் ஃபார் 2 இருக்குமா? இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் ரன்னே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடி இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட போலர் நேம் ஸ்கோரிங்கில் சிறியது ஒரு தருமாற்றம். இங்கே உங்களோட 12th மேனை தான் இங்கே அமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ டீம் லிஸ்ட்டெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் கொடுத்துருங்க. ஸோ அதன் காரணமாக அப்போ தான் வந்து ஸ்கோரிங்லாம் கொஞ்சம் குயிக்காக போட முடியும். நீங்கள் தான் ப்ரோ, வாங்க ப்ரோ. இங்கே உங்களதான். மேட்ச்சில் எல்லாமே இருக்குது ப்ரோ. மேன் ஆஃப் த மேட்ச் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா தான் நீங்கள் யார் நேமு என்னென்னு தெரியும். நேம் மாற்றி போட்டாங்கன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்பையர் சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்கோரிங்கை மட்டும் டீட்டெயிலிங்காக போட்டுட்டு போயிடலாம் அடுத்த ஓவர். மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. நல்லா சீசா ஆடிக்கிட்டு இருக்காங்க போட்டு. இன்னும் உள்ளெல்லாம் போகிறாங்க.
இஸ் கம்மிங் பேக் டு த மேட்ச். இங்கே இதுவரையும் இங்கே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் இங்கே வந்துடும். ஸோ டக் அவுட்ஸ் பார்க்குறோம். பிளேயர்ஸ் டக் அவுட் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. நிழல் கூட இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அரேபியன் டென்ஸ் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு எல்லாமே ஜூஸ் அப்புறம் வாட்டர்ஸ் ஸோ எல்லாமே இங்கே நல்லாவே இருக்குது. ஸோ விரைவாக இந்த மேட்சை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்கோரிங்கை. ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. நல்ல ஷாட் எடுத்து அடிச்சிருக்காரு. 6 கேட்சா 6 கரெக்டான விண்டில் வச்சிருக்காரு. விண்டும் ஹெல்ப் பண்ணிருக்கு பேட்ஸ்மேனுக்கு. வெகு தூரம் அடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய 6ன்னு சொல்லலாம். பதிவு பண்ணியிருக்காரு தன்னோட பேட்ல இருந்து முதல் முறையா. திருப்பி மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே மறுபடியும் ஒரு பவுண்டரி. ஸோ 6ஐ தொடர்ந்து இங்க ஒரு 4 அடிச்சிருக்காரு. திருப்பி ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காரு. 6 6 6 4 6. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால். அது மிஸ் ஹிட் ஆயிருக்கு. சிங்கிள். ஒரு ஷார்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காருப்பா. நீ மட்டும் தான் அடிப்பீங்கப்பா, நானும் அடிப்பேன்னு அடிச்சிருக்காரு இவரு. ரெண்டு பேட்ஸ்மேனும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்கப்பா. அதான் மறுபடியும் ஒரு ஷார்ட் பால். கேட்சா மாறுமா? இல்ல, ஒரு டிராப். ஓவர். இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. நல்லா அடிச்சிருக்காரு. கேட்சா மாறுமா? இல்ல, சிங்கிள்.
ஆனா இங்க ஒரு டாட் பால். ஆஹா இங்க ஃபுல் ஏர்ச்சிராது அங்க. நீ என்னடா இப்ப எதுல கை வச்சால? ஷார்ட் பால் ஒரு ட்ரிக்கா வச்சிட்டு இருக்காங்கப்பா ரெண்டு பவுலருமே. மீண்டும் ஒரு ஷார்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா மாறுமா? இல்ல. இங்க ஒரு நல்ல பால். ஓவர். மூணு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. இன்னும் 2 ஓவர் இருக்கு. அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்பேன். நீங்க சொல்லணும். நம்ம 2 பேரும் இப்ப பேசணும். சரிங்களா? எல்லாரும் நம்மளை பார்க்கணும். அப்படி வாங்க பேசணும். பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். இங்க ஸ்ட்ரைட்ல மடக்கி அடிச்சிருக்காருப்பா. 6 பஸ் நேரா அடிச்சிருக்காருவா. 6. இங்க ஒரு ஒயிட், ஒரு அகலப்பந்து. இங்க ஒரு டாட் பால். கம்பேக் குத்துருக்காரு போலர். இங்க இங்க ஒரு மிஸ்ஃபீல்டிங்க. 1-2 மாறுமா? ரன் அவுட் சான்ஸ். அம்பேர் அவுட். DJ Srinath. Just now like back to cricket. இங்க ஒரு மடக்கி அடிச்சிருக்காரு. 1. இங்க 2 மாறு ரன் சான்ஸ் இருக்கா? ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங். இங்க
4th ஓவரோட லாஸ்ட் பால். பரத்ரோ சொல்லுங்க, இங்க லாஸ்ட் பால் என்ன ஆகும்? நான் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஓவர் ஓவர். நாலு ஓவர் முறையில் அணி எண்ணிக்கை 41. ஸ்கோரிங்ல ஒரு சின்ன மாற்றம். 44. ஆஹா, இங்க ஒரு கேட்ச் இல்லை, சிங்கிள். அங்க ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு நல்ல ட்ரை, ஒரு டாட் பால். அங்க ஒரு ஷார்ட் பால், ஒரு வைட். மீண்டும் ஒரு வைட். ஒரு ஷார்ட் பால் மடக்கி வச்சிருக்காரு. ஒரு சான்ஸ் ஃபார் ரன் அவுட், ஒரு பேட் த்ரோ. இங்க ஒரு நல்ல ரன்னிங், ஒரு டபுள். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 52 ரன் அடிச்சிருக்காங்க. 53 அடிச்சால் வெற்றி. சந்துரு
டார்கெட் எப்படி ஓகே தானே இந்த டார்கெட்? ஓகே தானா இப்போதைக்கு? விண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கரெக்டு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? 53 ஃபர்ஸ்ட் ஓவர் பொறுத்து இருக்குப்பா. பவர் பிளேல பிடிச்சிட்டாங்கன்னா இல்லைண்ணா இங்க எங்க அடிச்சாலும் போது காத்துன்னு இல்லை, 2 ஸ்கொயர்ல எங்க அடிச்சாலும் பால் டிராவல் ஆயிடுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறவங்கள பொறுத்து இருக்குது. அவங்க ப்ரெஷர் இல்லாம கண்டெயின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. இங்க இந்த கிரவுண்ட்ல மெயினே 2வது ஓவர் போடுறவங்க 4வது ஓவர் போடுறவங்க, அந்த 2 ஓவர் தான் வந்து மெயினான ஓவரு. ஆமாண்ணா கண்டிப்பா. ஆனா ஒரு ஓவர்ல இங்க எப்போனாலும் மேட்ச் மாறலாம்ண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா அந்த 2 ஓவர்ல எப்படியும் மேட்ச் மாறிடும். எப்போனாலும்னா நேத்தே நம்ம பார்த்தோம் 77 சேஸ் பண்றாங்க, 80 சேஸ் பண்றாங்க, 90 சேஸபிளா இருந்திருக்கு. ஒரு 6 ரன்ல விட்டு போயிருக்காங்க நேத்து. அந்த 90 சேஸபிளா இருக்கு. ஃபீல்டர்ஸ் ரெடியா? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு மிக சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோவளம் ஊராட்சியின் கோவளம் கடற்கரையில் மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த பீச் கிரிக்கெட் 4ஆம் நாளான இன்று விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்தின் 6வது போட்டி, இந்த கிரவுண்டில் விளையாடுற 6வது போட்டி. ஸோ 6வது போட்டி லுக் ஸ்டார் கிரிக்கெட் மற்றும் ஜிகேசிசி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணி 53 ரன் அடிச்சிருக்காங்க. 54 அடிச்சா வின்னு லுக் ஸ்டார் கிரிக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்க போறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்துவதற்கு நமக்கு இங்கு உதவி புரிந்த கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு விளையாட்டு குழு சார்பாக இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் ஒவ்வொரு வருடமும் இந்த கிரிக்கெட் போட்டி இந்த கடற்கரையில் விளையாடுவதற்கு எங்களுக்கு சிறப்பான அனுமதி தந்து முழு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இது போன்ற கிரிக்கெட் விளையாட்டுகளை ஆங்காங்கே நடத்துவதற்கு உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் 4 ஆண்டை சிறப்பான ஆட்சியை செய்து கொடுத்து கடந்திருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய சிறப்பான திட்டங்களால் மக்களை கவர்ந்து தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற சொன்னால் அதில் மறுப்பு இல்லை. அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் பந்து நோ பால், ஃபர்ஸ்ட் பால் நோ பால், அம்பையர் சிக்னல் ஃப்ரீ ஹிட். சங்கமம் சொல்லுங்க, ஃப்ரீ ஹிட்ல என்ன நடக்கும்? ஃப்ரீ ஹிட்ல எதுவுமே நடக்காது, போலர் ஓடி மட்டும் வருவாரு.
ஏன்னா நம்ம காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஹிட்டில் பவுண்டரிஸ் வரவே இல்லை. அதெல்லாம் வராது ஐயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டாஸ் வின் பண்ணவங்கலாம் நேற்றைய மேட்ச்சில் வந்து பேட்டிங் தான் எடுத்தாங்க. ஆமாம், எல்லாம் பேட்டிங் எடுத்தாங்க. நிறைய பேர் இந்த இதில் வந்து ஃபீல்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது இன்றைய தினத்தில். ஃப்ரீ ஹிட் அடிச்சாரா? தூக்கி அடிச்சாருங்க. ஃப்ரீ ஹிட்ல 6ங்க. 6 ஒரு நல்ல ஷாட் பாங்க. ஃப்ரீ ஹிட் காலையில இருந்து பார்த்ததுல இப்ப இவர் தான்ப்பா முதல் 6 அடிச்சிருக்காரு ஒரு ஃப்ரீ ஹிட்ல. எஸ், அதுவும் பாருங்க ஆப்போசிட் விண்டு அகைன்ஸ்ட் த விண்டில் அடிச்சிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனர்ஜி இருக்கணும், ஆர்ம் பவர் இருக்கணும். செகண்ட் பால் திருப்பி ஒரு மிஸ். அங்கதான் அடிக்கணும்னு பார்த்தாரு, இப்போ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இந்த ஓவரில் 6 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் அப்படிதான் இருக்குது. ரிதம்ஸ் நல்லா இருக்கு. என்னங்க இங்க ஒரு சீவிட்டு போயிருக்கீங்க. அம்பையரோட சிக்னல் என்னன்னு பாருங்க. நோ பால். நோ பால்ங்க. நோ பால். ஹேண்ட் பவர். நோ பால். ஹைட் நோவா? ஃபீல்டர் திருப்பி அதே பேட்ஸ்மேனுக்கு வந்திருக்கு நோ பால். ஓஹோ, கால் நோ கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பவர் கடும்பாடி டீம் உங்களோட பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. அண்ட் கேப்டன் வாங்க, டாஸ் போட்டுடலாம். அதான் ஃப்ரீ. என்ன ஆச்சு? பின்னாடி போயிருக்கு. அம்பையர் சிக்னல். பேட் சிங்கிள். நெக்ஸ்ட் ஆட போற டீம் கேப்டன்ஸ். இங்க ஒரு நல்ல ஷாட்டிங்க. கட்டா வச்சிருக்காருப்பா. விண்டு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்போ இந்த விண்டு ஹெல்ப் பண்ணிருக்கு. 6. பிடிக்க போனவர் ஒருத்தர், செகண்டா வந்தவர் அவர் பிடிச்சதாருங்க. கம்பேக் கொடுத்திருக்காரு போலருங்க. 17 ரன் போட்டிருக்காரு. 17 ரன் போட்டு ஒரு விக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி, அம்பாள் நகர். அடுத்து ஆட இருக்கும் இரு அணி கேப்டன்ஸ் அம்பாள் நகர் அண்ட் ஹேண்ட் பவர் கேப்டன் ஏசிசி பிளே டைகர்ஸ் ஜூனியர். 2 கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா வரும். இந்த பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காருப்பா. வந்த உடனே பேட்ல சரியா கனெக்ட் ஆகல. அவர் தூக்கி அடிச்சு கரெக்டா கனெக்ட் ஆயிருந்தா எங்கேயோ போய் விழுந்திருக்கும் கடற்கரையில. ஒரு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 18. பிரகாண்டா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 ரன் போயிருக்கு. கொஞ்சம் கஷ்டமா அப்போ நிமிஷம். டிஜே வித் விண்டு வேற. லாஸ்டா கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கான ஒரு பதில், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் இரட்டை சதம் அடித்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி சச்சின் டெண்டுல்கர். ஆனா இந்த இடத்துல பரிசு பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜந்தன் கே. நிஜந்தன் கே தான் இந்த ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காரு. முட்டுக்காடிலிருந்து நிஜந்தன் கே. ஹேண்ட் பவர் கடும்பாடி கேப்டன். ஹேண்ட் பவர் கடும்பாடி டீம் கேப்டன் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
டாஸ் டைம். டாஸ் டைம். இங்க ரெண்டாவது ஓவர் போட பால முருகன் வந்திருக்காரு. ஹலோ கண்டிப்பா அடிச்சாருங்க. அடுத்து ஆராய்க்கும் அணியினர் ஏசிசி பிளே டைகர்ஸ் ஜூனியர் வர்சஸ் ஹேண்ட் பவர் கடும்பாடி. ஏசிசி ஹேண்ட் பவர் கடும்பாடி கேப்டன், ஏசிசி கேப்டன். ஸோ உங்களுக்கு தூக்கி விட்டாருங்க. 5 ஓவர் மேட்ச். ஐயோ போய் வந்துச்சுங்க. பவர் பிளே 5வது ஓவர் பவர் பிளே. ஓகேங்களா, ஒரு ஆள் ஒரு ஓவர் தான் போடணும். வேற என்ன டவுட்ஸ் என்ன இருக்கா? டாஸ் போட போறேன். யார் கேட்க போறது? நீங்க கேட்குறீங்களா? டாஸ் நீங்க கேட்குறீங்களா? ஹெட்ஸு டெய்ல்ஸ் போட்டுங்களா? ஹெட்ஸ். ஏசிசி பிளே டைகர்ஸ் பி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. டாஸில் வெற்றி பெற்ற ஏசிசி பிளே டைகர்ஸ் ஜூனியர்ஸ் அணியினருக்கு கலைஞரின் முகம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். இங்க ஒரு எஜ்ஜு பட்டு போயிருக்கு பின்னாடி. ஒரு சிங்கிள். ஸ்ரீநாத் பாத்தீங்கன்னா 7 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்ல வினிக்ஸ் மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 6 6. கடும்பாடி டீம் பிளேயர்ஸ், ஹேண்ட் பவர் டீம் பிளேயர்ஸ், உங்களோட ஆதார் கார்டை வந்து சப்மிட் பண்ணுங்க. பேட்டிங் ஹேண்ட் பவர் கிரிக்கெட் டீம், உங்களோட ஆதார் கார்டை வந்து சப்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். நடந்து முடிஞ்ச டாஸோட ரிசல்ட் ஏசிசி பிளே டைகர்ஸ் ஜூனியர் அம்பாள் நகர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விளையாட இருக்கின்ற இந்த அணி, அவருக்கு எதிராக ஹேண்ட் பவர் கடும்பாடி, இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கின்றார்கள். நல்ல ட்ரைங்க. சந்துரு சொன்ன மாதிரி ஸ்கோர் வந்துட்டே இருக்கு. ஸ்கோர் வந்துட்டே இருக்குண்ணா, குறையவே மாட்டுது. ஆமா, 32 ரன் போயிருக்கு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இன்னும் என்ன ஓவர் சொல்லுங்க? லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் சிக்ஸர். 6 தான். சொல்லுங்க 6 தான் மாதிரி அடிச்சிருக்காருங்க. 6 தான். கேட்சா இல்லங்க 6ங்க. 6 அடிச்சிட்டாருங்க. ஷாட் 6. 2 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 38. ஆல்ரெடி பேட்ஸ்மேனுக்கு கான்பிடென்ட் அதிகம், அது இல்லாம வித் த விண்ட் வேற, கான்பிடென்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா. இன்னும் 18 பாலுக்கு 15 ரன் அடித்தால் வெற்றி. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க, கரெக்டா கனெக்ட் ஆகல. ஒரு சிங்கிள்.
வினிஷ் வந்து அடிச்சதும் தெரியல, எதுவுமே தெரியல. 5 பாலுக்கு 14 ரன் அடிச்சிட்டாரு. திருப்பி ஒரு அடிச்சிருக்காருங்க மடக்கி. ஒரு 2 மாறுமா? இல்லைங்க, சிங்கிள். இன்னும் 16 பாலுக்கு 13 ரன் அடித்தால் வெற்றி. அடிச்சிருக்காருப்பா, அடிச்சாருங்க. தலைக்கு மேலேயே அடிச்சிட்டாருப்பா. பவுலர் டைமிங் கொடுத்தாருங்க அந்த ஷாட் அடிக்கிறதுக்கு. ஒரு நல்ல ஷாட்டிங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு தலைக்கு மேல. இங்க ஒரு வைட், ஒரு அகலப்பந்து. இன்னும் ஒரு ஹிட் அடிச்சா போதும். 6 to win. பிரகாஷ் சொல்லுங்க, இந்த ஓவரோட மேட்ச் முடிஞ்சிருமா? நிச்சயமாக இந்த ஓவரோட முடிஞ்சிடும் நான் சொல்றேன். இன்னும் 3 பால் இருக்கு. என்னோட இந்த பாலோட முடிஞ்சிடும் நான் சொல்ல வரேன். வின்னிங் ஷாட்டோட மேட்சை முடிச்சிருக்காருப்பா இங்க ஸ்ரீநாத். நல்லா ஆடி இருக்காருங்க ஸ்ரீநாத். இங்க வெற்றி பெற்ற லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் சிறுதாவூர்